ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கார்த்திக் ஷோ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். இப்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து எக்கச்சக்கமான எல்எம்ஸ் இருக்குது. இப்போ ஒரு ஏஐ டெவலப்பராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு ஏஐ அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணால் அதுக்கு முக்கியமாக ஒரு பிரெயின் மாதிரி செயல்படுறது பார்த்திங்கன்னா எல்எல்எம்ஸ் தான். ஆனால் நிறைய பேருக்கு இருக்கிற கன்ஃபியூஷன் வந்து எந்த எல்எல்எம்மை சூஸ் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட்டில் முன்னாடி சொன்ன மாதிரி எக்கச்சக்கமான எல்எல்எம்ஸ் இருக்குது. பெய்டு எல்எல்எம், ஃப்ரீ எல்எல்எம், ஒவ்வொரு எல்எல்எம்க்கும் சில ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. பட் நம்ம அப்ளிகேஷனுக்கு எந்த எல்எல்எம் வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நேரோ டவுன் பண்ணுறது வந்து நிறைய கொஷின்ஸு, கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து கிளியர் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகிறது. இந்த வீடியோட முடிவில் உங்களோட ரெக்யர்மெண்ட், உங்களோட அப்ளிகேஷனுக்கு எந்த மாதிரி எல்லாமே சூஸ் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவு உங்களுக்கு வந்து கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டே டியூன்ட். வெல்கம் பேக். சரி, ஆரம்பத்தில் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். பெஸ்ட்டு எல்எல்எம் இது தான் பெஸ்ட்டு எல்எல்எம். நீங்கள் இது வந்து பிளைண்டாக உங்களோட அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களால் எதையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு எல்எல்எம்மும் பார்த்திங்கன்னா சில விஷயங்களுக்கு ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் முக்கியமாக கோராக இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்பீடு, அடுத்தது காஸ்ட், அடுத்தது ரீசனிங், அப்புறம் க்ரியேட்டிவிட்டி, அப்புறம் ப்ரைவசி. ஸோ ஒவ்வொரு எல்எல்எம்மும் இதில் ஒன்றோட ஒன்று ட்ரேட் ஆஃப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனுக்கு பிளைண்டாக ஒரு எல்எல்எம்மை சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ரெண்டில் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்றா உங்களோட பணத்தை வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை உங்களோட அப்ளிகேஷன் எஃபிஷியண்ட்டாக இயங்காத மாதிரி இருக்கும். இதை சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் ஒரு எல்எல்எம்மை சூஸ் பண்ணும்போது நான் அடுத்து சொல்கிற 5 விஷயங்களை நீங்கள் எவாலுவேட் பண்ணுங்கள். முதல் விஷயம் உங்களோட யூஸ் கேஸ். எதுக்காக இந்த அப்ளிகேஷனை உருவாக்குறீங்க? ஒரு சாட்பாட்டா, ஒரு கோடிங் அசிஸ்டண்ட்டா, ஒரு ஏஐ ஏஜென்ட்டா, இல்லை ஒரு சம்மரைசர் மாதிரியா? இந்த மாதிரி எந்த யூஸ் கேஸுக்கு நீங்கள் இந்த ஏஐ அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எவாலுவேட் பண்ணுங்கள். இப்போ சிம்பிளாக ஒரு சாட்பாட் கிரியேட் பண்ணுறீங்க, ஒரு சிம்பிள் மாடல் போதும். இல்லை நான் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஏஜென்ட் கிரியேட் பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான மாடல் தேவைப்படும். ரெண்டாவது முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது காஸ்ட், அதாவது நீங்கள் செலவழிக்கிற பணம். ஏன்னா முன்னாடியே சொன்னேன், மார்க்கெட்டில் வந்து பெய்டு எல்எல்எம்ஸ் இருக்குது, ஃப்ரீ எல்எல்எம்ஸ் இருக்குது. இந்த நீங்கள் OpenAI எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு டோக்கனுக்கும் அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இப்போ வந்து நீங்கள் ஒரு பெய்டு எல்எல்எம் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு உங்களோட அப்ளிகேஷனை ஸ்கேல் பண்ணணும், பெருசு பண்ணணும் அப்படின்னா அதற்கான செலவும் அதிகரிக்கும். ஒருவேளை ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன மாடலே வேலை செய்யுங்கிற பட்சத்தில் ஃப்ரீ மாடலில் அதுலேயே வந்து நல்ல ஆப்டிமைஸ் மாடல்ஸ்லாம் இருக்கும். அந்த ஃப்ரீ மாடலில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். போக போக பெய்டு வெர்ஷனுக்கு நீங்கள் மாறுறது நல்லது. அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் ஸ்பீட், அதாவது லேட்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அதற்கு அந்த சாட்பாட் கொடுக்குற பதிலுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படிங்கிறது, அதாவது நீங்கள் லேட்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சில மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணும், ஆனால் அதோட ஆன்சர் வந்து அக்யூரேட்டாக இருக்காது. ஆனால் சில மாடல்ஸ் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கும், பட் அதோட அக்யூரசி அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களோட அப்ளிகேஷன் எதற்கு பயன்படுது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் ஸ்பீட் ஃபேக்டரை கன்சிடர் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் ஒரு கஸ்டமர் சப்போர்ட் ஏஜென்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்பீடுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இதுவே வந்து நீங்கள் ஒரு ரிசர்ச் அசிஸ்டண்ட்டை உருவாக்குறீங்க அப்படின்னா வந்து அதற்கு வந்து உடனே பதில் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது வந்து கொஞ்சம் டைம் எடுத்து பதில் கொடுக்கலாம். அந்த இடத்துல அக்யூரசிக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு எல்எல்எம் சூஸ் பண்ணும்போது அதோட ஸ்பீடு உங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு, அதாவது உங்களோட தேவைக்கேற்ப மேட்ச் பண்ணுற மாதிரி பார்த்து எடுங்க. உங்கள் யூஸ் கேஸோட ஸ்பீடு வந்து ரெஸ்பான்ஸ் ஸ்பீடு அதிகமாக இருக்கணும்னா ஸ்பீடுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இல்லை பொறுத்து பதில் கொடுக்கலாம், ஆனால் சரியான அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அக்யூரேட்டாக பதில் கொடுக்குற எல்எல்எம் சூஸ் பண்ணுறது நல்லது. நீங்கள் அடுத்து பார்க்க வேண்டிய முக்கியமான ஃபேக்டர் குவாலிட்டி மற்றும் ரீசனிங். சில மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லாஜிக்கலாக திங்க் பண்ணுறதுல ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். சில மாடல் மல்டி ஸ்டெப் ரீசனிங் பண்ணுறதுல வந்து ரொம்ப ஆப்டிமைஸ்டாக இருக்கும். சில மாடல் கோடிங்கில் வந்து ரொம்ப தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த ஆந்த்ரோபிக் மாடல்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரீசனிங்கில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். சில ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் வீக்கராக இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஒரு இடத்துல நீங்கள் ரீசனிங் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருந்ததுன்னா ஸ்ட்ராங் மாடலை சூஸ் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி உங்களோட தேவை வந்து ஒரு கோடிங் சம்மந்தமானதுன்னா அதுக்கு ஸ்பெஷலைஸ்டாக இருக்க ஒரு எல்எல்எம் மாடல் நீங்கள் சூஸ் பண்ணணும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ப்ரைவசி. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து யோசிக்கிற விஷயம், ஏஐக்கு மூவ் ஆனோம்னா நம்மளோட டேட்டாலாம் சேஃபாக இருக்குமா அப்படிங்கிறது.
ஒருவேளை உங்களோட யூஸ் கேஸ் பிரகாரம் உங்கள் யூசர்ஸ் கொடுக்குற டேட்டா உங்களோட சிஸ்டத்தை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு லோக்கல் LLM மாடல் பயன்படுத்த நல்லது. இந்த ஓலாமா வந்து பயன்படுத்தலாம். இல்லை வந்து ஹக்கிங் ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ் இருக்குது. அதை வந்து நீங்கள் லோக்கலாக பயன்படுத்துனீங்கன்னா உங்களோட டேட்டா உங்களோட சிஸ்டம் விட்டு வெளியே போகாது. ஆனால் இதுவே உங்களோட யூஸ் கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா ப்ரைவேசி வந்து அந்தளவு முக்கியம் இல்லை, டேட்டா வந்து என் சிஸ்டத்துலேருந்து வெளியில் போனால் பரவாயில்ல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் API மூலிமா சில LLMஸை கால் பண்ணுறது நல்லது. அப்படி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாக இருக்கும், எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். ஆனால் டேட்டா ப்ரைவேசி அப்படிங்கிறது அங்கே பாதிக்கப்படும். ஸோ இந்த டேட்டா ப்ரைவேசி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் LLM சூஸ் பண்ணும்போது இதை நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். இப்போது இது ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸை வச்சு நான் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டுக்கு சாட்பாட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது ஃபாஸ்ட்டாக இருக்கணும், சீப்பாக இருக்கணும், ஒரு டீசென்ட் குவாலிட்டியாக இருக்கணுங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு சின்ன API மாடல்ஸை சூஸ் பண்ணலாம், அல்லது ஒரு சின்ன ஓப்பன் சோர்ஸ் LLM மாடல்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் ஒரு கோடிங் அசிஸ்டன்ட் கிரியேட் பண்ணுங்கிற பட்சத்தில் வந்து அங்கே வந்து ஸ்ட்ராங் ரீசனிங் இருக்கும், அப்புறம் அக்யூரசி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த இடத்துல நீங்க ஹை குவாலிட்டி API மாடல்ஸை சூஸ் பண்றது நல்லது. இதுவே நீங்க வந்து ஒரு இன்டர்னல் கம்பெனி டூல் ஒன்று சாட்பாட் கிரியேட் பண்ணிங்கன்னா அங்கே வந்து டேட்டா ப்ரைவசி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து லோக்கல் LLM உங்கள் சிஸ்டத்துக்குள்ளே இயங்குற மாதிரி உருவாக்குறது நல்லது. இதை நீங்கள் AI ஏஜென்ட் சிஸ்டம் உருவாக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து மல்டிபிள் AI ஏஜென்ட்ஸ் வந்து ஒருங்கிணைந்து இயங்கணும்னா நீங்கள் எல்லா AI ஏஜென்ட்ஸுக்கும் ஒரே LLM கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சில AI ஏஜென்ட் அதோட தேவைக்கேற்ப ஒரு சின்ன மாடல் பயன்படுத்திக்கலாம், சில AI ஏஜென்ட் வந்து பெரிய மாடல் தேவைப்படும். அந்த மாதிரி ஹைப்ரிட்டாக ஒரு ஸ்மால் மாடல், பிக் மாடல் அப்படின்னு இங்கே கம்பைன் பண்ணி அப்படி பண்ணுறதும் வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். இதில் தான் நிறைய பேர் பண்ணுறத வந்து ஒரு பெரிய மாடல் எடுத்து அதை எல்லா இடத்துலையும் பயன்படுத்துவாங்க. அப்படி இல்லாமல் உங்களோட சிஸ்டம் தேவைக்கேற்ப கிளியராக எந்த இடத்துல எந்த மாடல் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அங்கே டிஃப்ரெண்ட் மாடல்ஸை வச்சு இயக்கிறது நல்லது. அது வந்து காஸ்ட் சேவ் பண்ணலாம், எஃபிஷியன்சி அதிகரிக்கலாம், அக்யூரசி அதிகரிக்கலாம். ஏன்னா வந்து ஒரு பெரிய மாடலை போய் எல்லா இடத்துக்கும் கொடுக்குறது வேஸ்ட். அதாவது ஒரு ஃபெராரி காரில் போய் ஒரு ஃபுட் டெலிவரி பண்ணால் எப்படி இருக்கும், யூஸ்லெஸ்ஸாக இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி எந்த விஷயம் எதுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பவர்ஃபுல்லான மாடலை சூஸ் பண்ணுறது நல்லது. இப்போ எந்த மாடல் தான் பெஸ்ட் அப்படின்னு சூஸ் பண்ணுறத விட உங்களோட தேவை என்ன, யூஸ் கேஸ் என்ன, ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி மாடலை சூஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு பெஸ்ட். ஏன்னா ஒன் பெஸ்ட் சொல்யூஷன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் கிடையாது. அவங்கவுங்க பிரச்சனைகளுக்கு ஏற்ப, அவங்கவுங்க தேவைகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு LLM வந்து பெஸ்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. உங்களோட குயிக் ரெஃபரன்ஸ்க்காக இங்கே வந்து சின்னதாக ஒரு சம்மரைஸ் பண்ணியிருக்கேன். அதாவது என்னென்ன யூஸ் கேஸ்க்கு என்னென்ன பெய்ட் மாடல்ஸ் இருக்குது, என்னென்ன ஃப்ரீ மாடல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இது வந்து என்னோட பர்சனல் சஜஷன். நீங்கள் ஒரு வேளை வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தால் இதை நீங்கள் சூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஸ்டில் உங்களோட சைடு நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். பிகாஸ் ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். இது வந்து என்னோட சின்ன ஒரு கைடன்ஸாக நீங்கள் வச்சுக்கலாம். இன்கேஸ் இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு வந்து எப்படி ஒரு LLM மாடலை சூஸ் பண்ணலாம், எது பெஸ்ட் LLM அப்படிங்கிறதுக்கான ஒரு பதில் வந்து கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா அதை உங்களை கேள்வியில் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வேறு யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ முன்னாடி பார்க்குறேன். அடுத்த கார்த்திக் சைனிங் ஆஃப். பாய். நீங்கள் AI துறையில் வேலை செய்யணும், மெஷின் லேர்னிங் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வமுள்ளவராக இருந்தாலோ, இல்லை வந்து ப்ரோக்ராமிங் துறைக்கு போகணும், ஆனால் எனக்கு ப்ரோக்ராமிங்கே தெரியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க இருந்தாலோ, உங்களுக்கு ஈஸியாக சுலபமாக கற்றுக்கொள்ளும் விதத்தில் இருக்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா பைத்தான் தான். மேலும் இந்த பைத்தான் வந்து மெஷின் லேர்னிங் மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயல்படுத்துறதுக்கு பெரிதளவில் பயன்படுத்தப்படுது. ஸோ இந்த பைத்தானை தமிழில் பேசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் நாலேஜே இல்லைனாலுமே ஈஸியாக புரிஞ்சுக்கும் விதமாக உருவாக்கப்பட்ட ஒரு கோர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் வெப்சைட்டில் இருக்கிற பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் பிகினர்ஸ். இது முழுக்க தமிழில் இருக்க போது பைத்தான் ப்ரோக்ராமிங் பற்றி அடித்தளத்திலிருந்து நாங்கள் அதில் சொல்லிக் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கோர்ஸை நீங்கள் முடிக்கும்போது பைத்தானோட ஃபண்டமெண்டல் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. அந்த கோர்ஸோட முடிவில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அது முடிக்கும்போது உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமிங்கில் உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கண்டிப்பாக அதிகரிக்கும். இதை முடிச்சுட்டு நீங்கள் மெஷின் லேர்னிங் கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் காட்டிங்கன்னா அதற்கு உதவும் விதத்தில் பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற இன்னொரு கோர்ஸையும் நாங்கள் வந்து எங்கள் வெப்சைட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த கோர்ஸில் பார்த்துட்டிங்கன்னா மெஷின் லேர்னிங்னு ஃபண்டமெண்டல்ஸில் ஸ்டார்ட் பண்ணி மெஷின் லேர்னிங் பற்றின விளக்கங்கள்லாம் கொடுத்துட்டு மெஷின் லேர்னிங் என்ன, அதை எவ்வாறெல்லாம் செயல்படுத்தணும், என்னென்ன வகை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு 7 வெவ்வேறு விதமான மெஷின் லேர்னிங் மாடல்ஸை 7 வெவ்வேறு விதமான அல்காரிதம்ஸ் பயன்படுத்தி ப்ரோக்ராம் பண்ணி கோடு பண்ணி உருவாக்கி காமிச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழில் டீட்டெயிலாக நாங்கள் கோடு பண்ண நாங்கள் தமிழில் சொல்லிக்கிறோம். அதை நீங்கள் பார்த்து பேரலல் நீங்கள் கோடு பண்ணி
பார்த்துக்கலாம். அந்த விதத்தில் எளிமையான முறையில் தான் அந்த கோர்ஸ் இருக்க போகுது. நீங்கள் மெஷின் லேர்னிங் போது மெஷின் லேர்னிங் என்னென்ன தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கோர்ஸ் வந்து சூட்டபுளாக இருக்கும். அதோட அட்வான்ஸ் வெர்ஷனான அந்த டீப் லேர்னிங், ஜென்ரேட்டிவ் AI இதை பற்றி நாங்கள் அந்த கோர்ஸில் கவர் பண்ணல. பட் அது சம்மந்தமான கோர்ஸ் வந்து ஃபியூச்சரில் வரும். அது வந்த உடனே அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். 2 கோர்ஸில் உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் நீங்கள் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்குது. இந்த 2 கோர்ஸையுமே நீங்கள் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா இதை தனித்தனியாக வாங்குறத விட எங்களோட வெப்சைட்டில் பைத்தான் ப்ரோக்ராமிங் பேக்கேஜ் அப்படின்னு 2 கம்பைன் பண்ணி நாங்கள் ஒரு பேக்கேஜாக கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி வாங்கும்போது இந்த 2 கோர்ஸையும் தனித்தனியாக வாங்குறது காட்டிலையுமே மலிவான விலையில் கிடைக்கும். இது அனைத்துக்கான லிங்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். பைத்தான் மற்றும் மெஷின் லேர்னிங்கில் உங்களோட கரியரை பூஸ்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.